எப்பெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறனோ அப்போல்லாம் எங்கள் அம்மா கிட்ட இந்த பிசிபலாபாத் செய்ய சொல்லி தான் நான் கேட்பேன். ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ பிசிபலாபாத் பொடி செய்யறதுக்கு 6 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து எடுத்து ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி ஒரு 25 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கடைசியா தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினக்கு அப்புறம் கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பு இது கூட சேர்த்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு லெமன் சைஸ் புளிய